ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இம்பார்ட்டண்டான ஒன்று பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாடு கன்று போட்டுருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த கன்று. இன்னும் வரைக்கும் பார்த்தா படுத்துட்டு இருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு எழுந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிட்டான். நான் வரைக்கும் டயரில் கிடந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு எழுந்திரிச்சு. இது பார்த்தீங்கன்னா காலக்கண்ணு, ஆம்பளை கன்று. இது பார்த்தீங்கன்னா நல்ல வேலையாக பார்த்தீங்கன்னா காலங்காத்தால் 3:30 மணிக்காட்ட போட்டுருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்களும் பார்த்தீங்கன்னா 4:30 பால் கறக்க பார்த்தம்போது பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா இந்த மாடு நஞ்சு ஓடு. நஞ்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட வயிற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பை, இந்த கண்ணுக்குட்டி வேஸ்ட்டில் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெளியே வரும். கரெக்டாக வெளியே விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வெளியே வீசிடணும். எங்கேயாச்சும் குப்பையில் விட்டுறணும், இல்லை குழி தோண்டி புதைச்சிடணும், எங்கேயாச்சும் வீசிடணும், யாரும் எதுவும் சாப்பிடாத மாதிரி. அப்படி விட்டோன்னு வச்சுங்க பார்க்காம, இந்த மாடை அதை சாப்பிட்டு இதுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கன்று போட்டோடனே ஒரு பக்கத்துலேயே நிற்கணும் நெஞ்சு போடுற வரைக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா இது போடல. காலையில் 3:30 போட்டது, இப்போ மணி 7, 3:30 மணி நேரம் தான் முடிஞ்சிருக்கு. இன்னொரு 3:30 மணி நேரம் இருக்குது. அதுக்குள்ளே போட்டோடனே பார்த்தீங்கன்னா இதில் எடுத்து வீசணும். இப்போ நஞ்சு வேகமாக போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் வைக்கோல் கொடுத்துக்குறோம். அங்கே பார்த்தீங்கன்னா வைக்கோல் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் கொடுத்துருக்கோம். இதை சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா நஞ்சு கொஞ்சம் வேகமாக வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் தண்ணி கொடுப்போம். மாடு தீவனம், தவிடு, பொட்டு இதெல்லாம் கலந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கொடுப்போம். அதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா நெஞ்சு வெளியே வந்துடும். இங்கே வருங்க, இந்த பார்த்தீங்கன்னா அது கட்டி வச்சுருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டால் பார்த்தீங்கன்னா இது அம்மாட்டிருந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு இங்கே வருங்க, இந்த காட்டுக்குள்ளே எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா தள்ளி ஒழுப்பாக போய் படுத்துக்கும். இப்போ இது வேறு கத்த ஆரம்பிக்கும், கைத்தை வேறு பிச்சுருடி வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே கல்லை போட்டு கொஞ்சம் தூரமாக கட்டிட்டோம். இல்லைன்னா பார்த்தா பக்கத்துலேயே கட்டினா பார்த்தீங்கன்னா கயிறு சுற்றி மாடு கண்டுக்குட்டி மேலே விழுந்துடும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக கட்டிக்கிறோம் டிஸ்டன்ஸில். இந்த ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இது கைத்தை பார்க்குது. அதனால் பார்த்தீங்கன்னா வருங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா தலையை தொங்கிட்டு தான் கிடக்கு. பாருங்கள், இன்ன வரைக்கும் நின்றுச்சு பார்த்தீங்களா. அதனால் இதுக்கு டயர்ட் ஆகிடுச்சு. சொல்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி சீம்பால் செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கன்று போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நல்ல பால் வராது. சாதாரணமாக நீங்கள் சொசைட்டியில் வாங்குற பால் வராது. ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் பார்த்தீங்கன்னா சீம் பால் மாதிரி வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 3 நாள் கழிச்சு தான் நல்ல பால் வரும். நாளைக்கு எப்படி அந்த சீம் பால் செய்கிறது அப்படிங்கிறத வீடியோவில் காமிக்கிறேன். கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே குடிக்காது. ஏன்னா இது குட்டி கன்றுக்குட்டி. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் குடிக்கும். மீதி பால்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆயிரும். அதனால் பார்த்தீங்கன்னா கறந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு பக்கத்தில் கொஞ்சம் கொடுத்துருவோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நெஞ்சு போடல. இது குட்டி ஓட்ட இடத்த காமிக்கிறேன். அது எப்படி இடத்த ஃபுல்லாக முதிச்சு சேர் பண்ணி வச்சுன்னு காமிக்கிறேன். இங்கே வரும், இதுதான் அந்த இடம். விடிக்கால் இங்கே தான் கன்று போட்டிருக்கு. இடத்த பாருங்கள், ஃபுல்லாக சேராகி கிடக்கு. ஆக்சுவலி இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு, நல்லா நீட்டாக தண்ணி இல்லாமல். இது பார்த்திங்கன்னா வருங்க, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஈரம் பண்ணி சேத்தை போட்டு முதிச்சு வச்சுருக்கேன். இது காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நீட்டாக இது மாதிரி பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தா குட்டி போட்டிருக்கு. கேமரா பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம். கேமரா அங்கே இருக்குது. நைட்டு ஒரு 12 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குட்டி போட்டதை பார்த்தீங்கன்னா தெரியல, எதுவுமே அடிக்கடியே இல்லை. விடிய காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 கடை போயிட்டுருச்சு. நல்ல வேலையை பார்த்தீங்கன்னா பால் கறக்க வரும்போது பார்த்துட்டோம். இதே பகலில் போட்டுருச்சுன்னு வச்சுங்க, ஆள் இருப்போம், டக்குன்னு நல்லா பார்த்துருவோம். நைட்டு போட்டால் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கண்டுபிடிக்கிறது கஷ்டம் எப்போ போடுதுன்னு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு கன்று போடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு கொஞ்சம் நேரம் தூங்கி நைட்டு டக்குன்னு முழிப்பு தான் டக்குன்னு கேமராவை பார்த்துக்கணும், இல்லை வந்து பார்த்துக்கணும். இங்கே வருங்க, 5வது ஒரு கன்றுக்குட்டி வந்திருக்கு. ஆல்ரெடி 4 பேர் இருக்கிறாங்க. அந்த கருப்பு கன்றுக்குட்டி பார்த்தா 5வது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்றுக்குட்டி. இது பார்த்தீங்கன்னா இப்போ மாடாயிடுச்சு. 1 2 இருப்பானுங்க அங்கே இருக்கிறாங்க ஒரு. அந்த 2 பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி தான், ஆனால் கொஞ்சம் பெரிய கன்றுக்குட்டி. கன்று போட்டங்காட்டி பார்த்தீங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுடுதண்ணி காஞ்சிட்டு இருக்குது.
அதை எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துணியில் தொட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒத்தடம் கொடுப்போம். உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தேய்ச்சி விடுவோம். அப்போ தான் பார்த்தா கொஞ்சம் மாடு நல்லாயிருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கை காலில் அதுக்கு வலிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு அதை கொஞ்சம் தொட்டு உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி விடுவோம். இங்கே வருங்க கேமரா எடுக்க பாட்டு இருக்கு. அங்கே வருங்க அதை படுத்துட்டு இருக்கிறாங்க ஒருத்தன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெயில் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு இந்த மரம் ஓகேன்னு நினைக்கிறேன். இந்த 2 மரமும் கொஞ்சம் வெயில் வராமல் தடுத்துடும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கு. என்னடா என்னமோ கருப்பாக கீழே கிடக்குதுன்னு. ஓகே, நாளைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சீம்பால் வைக்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.